அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவர் தன் முஸ்லிம் சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளித்து தண்ணீர் அருந்த செய்வாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே அல்லாஹு தாலா 7 அகழிகள் தொலைவு தூரத்தை ஏற்படுத்தி விடுவான். இரு அகழிக்கிடையே உள்ள இடைவெளி 500 வருட தொலைதூரமாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பசியால் வாடும் முஸ்லிமுக்கு உணவளிப்பது மன்னிப்பை கட்டாயமாக்கும் காரியங்களை சார்ந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரஹ்மானை வணங்கி கொண்டிருங்கள், உணவளித்து வாருங்கள், சலாமை பரப்பி கொண்டிருங்கள். இந்த செயல்களால் நீங்கள் சலாமத்தாக, அதாவது சாந்தமாக சுவர்க்கத்தினுள் நுழைவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதேனும் பொருள் கேட்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து கூறியதாக ஒருபோதும் நடந்ததில்லை என ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிப்பவருக்கு இல்லை என்று மறுத்து கூற மாட்டார்கள். தம்மிடம் இருந்தால் உடனே கொடுத்து விடுவார்கள். எதுவும் இல்லை என்றால் வாக்குறுதி அளிப்பார்கள், அல்லது மௌனமாக இருந்து விடுவார்கள், அல்லது தகுந்த காரணங்கள் சொல்வார்கள், அல்லது அவருக்காக துவா செய்வார்கள். பசித்தவருக்கு உணவளியுங்கள், நோயாளியை நலன் விசாரியுங்கள், அநியாயமாக சிறை வைக்கப்பட்டவரை விடுவிக்க முயற்சி செய்யுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாமத் நாளன்று ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலன் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுவான். என் இரட்சகனே, நான் எப்படி உன்னை நலன் விசாரிப்பேன்? நீயோ அகிலங்களின் இரட்சகன், நீயோ நோய் என்ற குறையை விட்டும் பரிசுத்தமானவன் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இன்ன அடியான் நோயிற்றிருந்தது உனக்கு தெரியாதா? நீ அவனை நலன் விசாரிக்கவில்லை. நீ அவனை நலன் விசாரித்திருந்தால் அங்கே என்னை அடைந்திருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா என அல்லாஹு தாலா கூறுவான். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தரவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுவான். என்னுடைய இரட்சகனே, நான் எப்படி உனக்கு உணவளிப்பேன்? நீயோ அகிலங்களின் இரட்சகன் என அடியான் கூறுகிறான். என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதன் நன்மையை என்னிடம் பெற்றிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா என்று அல்லாஹு தாலா கூறுவான். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுவான். என்னுடைய இரட்சகனே, நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுப்பேன்? நீயோ அகிலங்களின் இரட்சகன் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் நீர் அருந்த கேட்டான், நீ அவனுக்கு நீர் புகட்டவில்லை. நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டியிருந்தால் என்னிடம் அதன் நன்மையை பெற்றிருப்பாய் என்று அல்லாஹு தாலா கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.